விருச்சிகம் லக்னம் வாழ்க்கை துணை பற்றி அறிவோம். விருச்சிக லக்னக்காரர்களே, நீங்கள் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் இப்பலன் பொருந்தி வரும். உங்களது ராசி நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். லக்னத்தை வைத்து எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வருவார் என்று பார்ப்போமா? விருச்சிகம் லக்னத்திற்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார். அதே போல கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவமாக ரிஷபம் வருகிறது. அது சுக்கிரனுக்குரிய பாவம். ஆக செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து வாழக்கூடிய அம்சம். உங்களுக்கு வருகிற வாழ்க்கை துணை அழகான, அன்பான, சாந்தமான தோற்றம் கொண்டவராக இருப்பார். நளினமாகவும் நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவர். தாய்மை உணர்வு அவர்களிடத்தில் அதிகம் இருக்கும். விருச்சிகமான நீங்கள் அதிகம் உணர்ச்சி வயப்படுவீர்கள். சந்தோஷம் என்றாலும் அதிகமாக இருக்கும். கவலை என்றாலும் அதிகமாக இருக்கும். அதனால் அன்பு, பாசம், நேசம், அரவணைப்பு போன்றவற்றை துணையிடம் அதிகம் எதிர்பார்ப்பீர்கள். ஆனால் அவர்கள் பணம், உணவு, குடும்பம் ஆகிய இவற்றைத்தான் பிரதானமாக நினைப்பார்கள். உங்களது உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று எப்போதுமே எதிர்பார்க்க கூடாது. அவர்களது தேவையை நிறைவேற்றினால் மட்டுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியும். பண ரீதியாக, உடல் ரீதியாக, உணர்வு ரீதியாக ஏதேனும் ஒன்றை இழக்க வேண்டி வரலாம். நீங்கள் எப்போதும் உங்களுக்குள் போராடுவீர்கள். ஆனால் ரிஷபத்துக்குரிய அவர்கள் எப்போதும் தெளிவாக இருப்பார்கள். துணையை திருப்திப்படுத்தினால் அவர் சிறப்பாக குடும்பத்தை வழிநடத்துவார். களத்திரஸ்தானத்தில் 3 நட்சத்திரங்கள் சம்பந்தப்படுகிறது. கிருத்திகை, ரோகிணி, மிருகசிருஷம். உங்கள் ஜாதகப்படி கிருத்திகை சம்பந்தப்பட்டால் அழுத்தமான குண இயல்பு அதிகம் இருக்கும். ரோகிணி சம்பந்தப்பட்டால் எதையும் ஆராயும் குணம் அதிகம் இருக்கும். மிருகசிருஷம் சம்பந்தப்பட்டால் துணிச்சல் குணம் அதிகம் இருக்கும். மொத்தத்தில் வாழ்க்கை துணையை திருப்தி செய்தால் உங்களோடு சேர்ந்து குடும்பம் முழுவதையுமே அவர் திருப்தி செய்வார். இதுவரை நாம் பார்த்தது பொதுவான பலன்கள் மட்டுமே. இவை 60% மட்டுமே பொருந்தும். உங்களது ஜனன ஜாதகத்தை வைத்துத்தான் துல்லியமான பலனை பெற முடியும். அவ்வாறு உங்கள் ஜாதகப்படி வாழ்க்கை முழுவதையும் துல்லியமாக அறிய விரும்பினால் ஓம் தமிழ் கேலண்டரின் ஓம் ஆஸ்ட்ரோ வாயிலாக வாழ்க்கை ஜாதகம் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.